தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 14:13. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். அது ஒரு வனாந்தரம். அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. நீங்க சாயங்காலம் ஆயிற்று, நேரம் ஆயிடுச்சு, இவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பிவிடும். இவர்கள் பார்வை எல்லாம் எதிராக இருக்கிறது. இது வனாந்தரம், இருட்டி விட்டது, திரளான ஜனம் இருக்கிறார்கள். 200 பணத்துக்கு எங்க போறது? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பிலிப்பு சொல்றார் 200 பணத்துக்கு. அதுக்குள்ள கால்குலேட் பண்ணிட்டாரு அவரு. அந்திரேயா சொல்றாருங்க, அதே நீங்க 6 வாசிச்சு பாருங்க. இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பா 2 மீன் இருக்குது. இது எம்மாத்திரம். அவர் அதுக்குள்ள கால்குலேட் பண்ணிட்டாரு, எவ்வளவு இருக்கிறாங்க, இது எவ்வளவு. எல்லாம் எதிரான நிலைமை. அங்கேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை அனுப்ப வேண்டியதில்லை என்றால் தேவனுக்கு ஒரு திட்டம் ஏற்கனவே இருக்கிறது. அந்த திட்டத்தை தான் இயேசுன்னு அதை பார்க்கிறாருங்க. இப்ப நீங்க யோவான் 6:6 தான் செய்ய போற அறிந்து அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த வனாந்தரத்தை அவர் விருந்துசாலியாய் பார்க்கிறார். பசியா இருந்த மக்கள் தாகம் தீர்க்கப்படுவதை பார்க்கிறார். வெறுமையா இருக்கிற ஜனங்கள் நிரப்பப்படுவதை பார்க்கிறார். கவலையோடு இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி போவதை பார்க்கிறார். சீசர்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது, அதே சூழ்நிலை தான் இயேசுவுக்கும் இருந்தது. ஆனால் அவர்கள் பார்வை வேறே, ஆண்டவர் பார்வை வேறே. ஏற்கனவே இனி நடக்க போகிறதை, தாம் செய்ய போகிறதை கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் போக வேண்டியதில்லை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கிற தேவன் அல்ல, உன் சூழ்நிலையை மாற்றி பார்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். எதை மாற்ற போறான்னு நினைக்கிறீங்க? உன் வனாந்தரம் மாறும், உன் வறட்சி மாறும், உன் வெறுமை, இல்லாத நிலைமை, கடன் பிரச்சனை, இதேதான் என் பொழப்பா என்று சொல்லி பாடின அந்த புலம்பல் பாட்டு உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர்கள் போக வேண்டியதில்லை. உனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பரலோகம் உனக்கென்று உன் குடும்பத்தை ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. அது ஒரு மகிமையான திட்டம். நீ வலது புற இடது புற இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.